ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயிலர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயிலர் ஐடியில் எப்படி பார்த்திங்கனாக்கா பி மணி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி டி மணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஐ மணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். இடையில் நீங்கள் பார்க்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது புரியாது. அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுனாக்கா ஆதார் நம்பர் தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஒரு பயோமெட்ரிக் கைரேகை வைக்கிற பயோமெட்ரிக் மிஷின் தேவைப்படுது, உங்கள் ஃபோன் நம்பரு தேவைப்படுது. ஸோ இது 3 வச்சு நம்ம பயோமெட்ரிக்கு கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டார் ஆப்புக்குள்ளார இந்த ஐ மணியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ ஐ மணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பை ஓப்பன் பண்ண இந்த மெத்தடில் தான் இருக்கும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா நியூ சர்வீஸு, கீழே ரீசார்ஜ், அது கீழே மணி ட்ரான்ஸ்ஃபர், அது கீழே எஸ் சர்வீஸ்னு இருக்குது. அந்த எஸ் சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா எஸ் மணி இருக்கும், அந்த மணியை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி செலக்ட் பேங்க்கில் ஐ மணி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் ரிமைண்டர் மொபைல் நம்பர்னு கேட்கும். அதில் உங்களுடைய நம்பரை கொடுத்துங்க. இல்லை கஸ்டமர் வந்தாங்கன்னா கஸ்டமருக்கு நம்பரை கொடுத்துங்க. இப்போ என்னுடைய நம்பரை நான் போட்டு உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்காக காட்டுறேன். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் போட்டோன்னே ஆதார் நம்பர் போட்டு சொல்லுது. ஆதார் நம்பர் போட்டு என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுப்போம். கண்டினியூ கொடுத்த உடனே ஓடிபி கேட்கும். ஓடிபி என்னுடைய மொபைலுக்கு வந்துச்சு, போட்டேன். கன்ஃபார்ம் கொடுப்போம். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே ஒன் டைம் கஸ்டமர் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 10 ரூபா வில் பி அப்ளிகபிள்னு வருது. அது 10 ரூபா ஒரு டைமுக்கு 10 ரூபா அது எடுப்பாங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்கேன் யூஸிங் ஃபார் கேமரா. நம்ம ஃபேஸ் வச்சு கூட பயோமெட்ரிக் இல்லைன்னா ஃபேஸ் வச்சு கூட, அதாவது அந்த ஃபேஸ் ஆப் வச்சு கூட இந்த கேஒய்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் ஆப் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. இது இன்றைக்கி ஒர்க் ஆகாது. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு 4-5 நாளோ இல்லை 1 வீக் கழிச்சோ அது ஓகே ஆகும். அந்த ஃபேஸ் ஆப் வச்சு இப்போதுக்கு பயோமெட்ரிக் ஒர்க் ஆகுது. ஸோ செலக்ட் டிவைஸில் உங்கள்கிட்ட எந்த ஸ்கேனர், அதாவது பயோமெட்ரிக் ஸ்கேனர் எந்த ஸ்கேனர் இருக்குதோ அந்த ஸ்கேனர் செலக்ட் பண்ணிங்க. என்கிட்ட மோர்ப்போ இருக்குது, மோர்ப்போ கொடுத்துக்கிறேன். மோர்ப்போ கொடுத்துட்டு வெரிஃபைடு கொடுக்குறேன். வெரிஃபைடு கொடுத்த உடனே பயோமெட்ரிக்கில் கைரேகை லைட் எரியும். ஸோ பயோமெட்ரிக்கில் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் வைக்கிறேன். வச்சோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுது. வெயிட் பண்ண உடனே ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஆதார் கார்டு மூலிமா ஆத்தரைஸ்டு ஓகே ஆகிடுச்சு. இப்போது ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஓகே ஆகிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த பேங்க் அக்கௌண்ட்டு காட்டுது அந்த ஐ மணியில். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக பேங்க் ஆட் பண்ணணும், உங்களுடைய பேங்க் ஆட் பண்ணணுனாக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அது பக்கத்தில் ஆட் பெனிஃபிட் இருக்கும். அந்த ஆட் பெனிஃபிட்டுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் யாருடைய பேங்க்குக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறீங்க